வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு எம்மிக்குட்டி சேனல்ல டோனட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் எங்களுடைய எம்மிக்குட்டி சேனலை முதல் முறையாக பார்க்கும் நண்பர்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் செய்து ஆல் என்றதை செலக்ட் செய்து கொள்ளுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் டோனட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நாங்கள் அரை கப் பால் எடுத்துருக்கிறோம், அதோட ஒரு முட்டை சேர்க்கிறோம், ஒரு மேசக்கரண்டி பட்டர் சேர்த்துருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். பால் மிதமான சூட்டில் இருக்க வேணும். இதை நாங்கள் கலந்து வைப்போம். கலந்து வச்சுட்டு 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். அதோட ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கிறோம். அதோட 2 டீஸ்பூன் சீனி அதையும் சேர்த்து நன்றாக கலந்து விடுவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கலந்து விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்ச பால், முட்டை, பட்டர் அந்த கலவையை இந்த மாவில் சிறிது சிறிதாக சேர்த்து நன்றாக குழைத்தெடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு ஸ்பூனை வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு நாங்கள் கை கொண்டு அதை குழைத்தெடுக்கலாம். சிறிது சிறிதாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கலந்தெடுப்போம். நல்லா குழைத்து டோவாக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த டோவை ஒரு மணித்தியாலம் மூடி வைப்போம். ஒரு கிச்சன் டவலால் மூடி வைப்போம், நல்லா பொங்கி வரத்துக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கட மா நல்லா பொங்கி வந்திருக்குது ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு. இப்போ இந்த டோவை நல்லா மீண்டும் நல்லா பிசைந்து எடுக்கணும். நல்லா பிசைந்து எடுத்தா தான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ உருட்டி எடுத்த மாவை துண்டுகள் ஆக்கிட்டு அதை நாங்கள் பரத்தி எடுப்போம். இதை நாங்கள் பரத்தும் போது தடிப்பமாக இருக்கணும். நல்ல மெல்லிசா பரத்தக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு பரத்துற மாதிரி பரத்தக்கூடாது. தடிப்பமாக இருக்கணும். தடிப்பமாக பரத்திட்டு நாங்கள் இப்போ இதை கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணும்போது எங்கள்கிட்ட டோனட் கட்டர் இல்லாட்டி மற்ற எங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சில்வர் டம்ளரால் கூட நாங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் ஓட்டை போடுறதுக்காக நாங்கள் ஒரு போத்தலினுடைய மூடி பாவிச்சிருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒன்று பாவிச்சு அது நடுவில் ஓட்டை போட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் எல்லா டோனட்ஸுக்குரிய டோவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் கிச்சன் டவலால் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் மூடி வச்சதை எடுத்து இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோம். இதை பொரிக்கும் போது எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். தீயை நல்லா சிம்மில் வச்சு நல்லா குறைவான இதில் வச்சு மிதமான சூட்டில் பொரிச்செடுக்க வேணும். உள்பாகமெல்லாம் நல்லா வேகிறதுக்காக நாங்கள் மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்செடுப்போம். நல்லா பொரியும் போது அடிக்கடி திருப்பி விட்டு கொள்ளணும். அதை பக்கத்தை திருப்பி விட்டா தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும், நல்லா உப்பி வரும், நல்லா ஊதி வரும் எங்கள் டோனட்ஸ். இப்போ எங்களோட டோனட்ஸ் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சிட்டுது. இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இறக்கி எடுத்துட்டு
நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அந்த சாக்லேட் கலவை, சாக்லேட்டை உருக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். அதில் இதை நல்லா தோய்த்தெடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்ல சாக்லேட் அந்த மேல் பாகம் மாத்திரம் தோய்த்தெடுத்திருக்கிறோம். அதே போல் இன்னும் சில டோனட்ஸையும் அப்படி செய்தெடுப்போம். இப்படி செய்துட்டு இதுக்கு மேலாக நாங்கள் டாப்பிங்ஸ் போட்டுக்கொள்ளலாம். மேலே இந்த கடையில் அந்த கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடைக்கும், அது போட்டிருக்கிறோம். அதே போல் ரோஸ்டட் கேஷ்யூ நட் அதையும் துண்டுகளாக்கி அதுக்கு மேலே போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ எங்களுக்கு காட்ட இயலாமல் போயிட்டுது. இப்போ நாங்கள் வேறு சுகர் டாப்பிங் எப்படி போடுறோன்ட்டு காட்டுறோம். இந்த சுகர் நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஒரு ஸ்டெய்னரில் போட்டு இப்படி நாங்கள் மேலால் தூவிக்கொள்ளலாம். இதே போல் இன்னொரு முறையிலையும் இதை செய்யலாம். மேலே சுகர் டாப்பிங்ஸ் மெலிதாக போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் சாக்லேட் உருக்கி வச்சிருக்கிற சாக்லேட்டை இவ்வாறு போட்டுக்கொள்ளலாம். இப்போ எங்களோட எல்லா டோனட்ஸும் தயாராகிட்டுது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்மி குட்டி சேனலை முதல் முறையாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.